ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, யாருக்குமே தராதவைகளை உனக்கு தருவார் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதை நம்ம விசுவாசிக்கணும். யாருக்குமே தராதவைகளை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே, இந்த நிமிடத்திலேயே நமக்கு ஆண்டவர் தரப்போகிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்பதாக என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய பட்டணத்தையே, பெலிசியர்களையும் மோபாபியர்களையும் அம்மோன் புத்திரர்களையும் எகிப்து தேசத்தையும் இதையே நினைத்து கொண்டு அவர்களுக்கு அப்படி நடக்குது, இவர்களுக்கு இப்படி நடக்குது, நமக்கு ஒரே மன்னாவை குறித்து என்ன செய்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாலும், தேனிட்டு பணியாரத்திற்கு ஒப்பனையான ருசியோடு கூட கர்த்தர் கொடுத்தாலும் இதை அவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் அலட்சியம் செய்து அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு இது உண்டாகிறது என்று சொல்லி மற்றவர்களையே பார்த்தார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள், மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டார்கள், மோசையை குறை சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்த்து நின்று எகிப்திற்கு போக, பின்மாற்றத்துக்கு போக ஆயத்தமாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு கூட ஒப்பிட அங்கேதான் முறுமுறுப்பு உண்டாகும், அங்கேதான் கடின இருதயங்கள் உண்டாகும், அங்கேதான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் எதை தந்திருக்கிறாரோ அதற்கு சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தராததை குறித்து புலம்பாதீர்கள், முறையிடாதீர்கள், அது மாத்திரமல்ல முறுமுறுக்காதிருங்கள். இப்படி மற்றவர்களை ஒப்பிட்டு கொண்டிருந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பாருப்பா, நான் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாததை நான் உனக்கு, அதாவது உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். அது எதை செய்வேன்னா அதிசயத்தை செய்வேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், யாருக்குமே தராதவைகளை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அது வேலையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற காரியத்தில் சிறந்ததை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு காத்திருக்கிறீங்களோ, எதற்கு விண்ணப்பத்தோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, திருமண வாழ்க்கையில் உடைந்து போன நிலைமையில் காணப்படுகிறீர்களா, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கணும். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆபிரகாம் குறித்து வேதத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு எதுவில்லாதிருந்தாலும் அவன் நம்பிக்கையோடு கூட என்ன செய்தான், விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ரோமாபுரி சபைக்கு பவுல் என்ன செய்கிறார், ஆபிரகாமை மேற்கோள் காட்டி என்ன செய்கிறார், எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு ஒன்றுக்கு வழி இல்லை, ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இந்த வார்த்தை நம்புவதற்கு சற்றாயிலும் அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தது. இவனுக்கு வயது சென்றாகிவிட்டது, மனைவியுடைய கற்பம் செத்து போனது. இதன் மத்தியில் விசுவாசித்தான். இந்த விசுவாசம்தான் அவனுடைய வாழ்க்கையில் நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து நீங்கள் எதிர்காலங்களை திட்டமிடாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஒன்று இல்லாதவைகளில் ஒன்று உண்டு பண்ணுகிறவர், யாருக்குமே செய்யாதவைகளை நமக்கு செய்கிறவர். அவர்களுக்கு நடந்தது போல எனக்கு நடக்கணும் நினைக்காதீங்க, அவர்கள் பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகள் இருக்கணும்னு நினைக்காதீங்க, அவங்க குடும்பத்தை போல எங்கள் குடும்பம் இருக்கணும் நினைக்காதீங்க, அவங்க திருச்சபையை போல எங்கள் திருச்சபை இருக்கணும் நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் சிறந்ததை நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அவர் தருவது எல்லாமே அது சிறந்ததாக தான் என்ன செய்யும், இருக்கும். இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மற்றவர்களோடு கூட ஒப்பிடாதீங்க, உங்களுக்கு யாருக்குமே தராததை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்கள், அப்படியே உங்களுக்கு ஆண்டவர்
செய்வார். ஜோமனு சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு யாருக்குமே தராதவைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்கு உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இன்றைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.